என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வெல்கம் டு இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளானிங் தான். இப்போ நிறைய பேர் இதை ஏன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிராஸ் பண்ணி வந்ததுல லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல நிறைய பீப்புளை பார்க்குறேன். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் வராங்க. அவங்களுக்கு எது என்ன ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், வந்த உடனே ஒரு சிலர் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணணும் சார் அப்படின்ற வராங்க. ஒரு சிலர் வந்து அதை பத்தி எதுவுமே தெரியல சார், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு வராங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா தேவை இருக்கு. நான் நினைச்சேன் இது ஒரு பிசினஸ் பீப்புள் கண்டிப்பா நாளோட எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ரியலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரியல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜும் அந்த பிசினஸ் ஐடியாவும் மட்டும் இருக்கிற வழிய லீகலா எந்த மாதிரி ஒரு ப்ரொபரேட்டரா ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல பார்ட்னர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, ஒரு சிலர் வந்து அப்ரோச் பண்ணி கேட்கறாங்க. ஒரு சிலருக்கு வந்து யார்ட்டையும் கேட்க முடியாம அந்த பிசினஸ் ஐடியாவே தங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி போகாம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அவங்க அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வரதுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு, ஏன்னா ஜாப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லிமிடேஷன். பிரைவேட் செக்டார்லயும் சரி இல்ல கவர்மெண்ட் செக்டார்லயும் ஜாப் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப லிமிடெட். ஹார்ட்லி டோட்டல் இந்தியாவோட பாப்புலேஷன்ல 1% டு 2% பீப்புள் தான் வந்து ஒர்க் பண்றாங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ற பீப்புளே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 கோடி பேர், இன்க்ளூடிங் பிசினஸ் பண்றவங்க சேர்த்துட்டு. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற பீப்புள் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து இன்கம் வேணும், ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னா இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்லி என்ன சொல்லுவாங்க, பிரைவேட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்தா கூட ஹார்ட்லி ஒரு 2%, அதுக்கு 1.5% ஆஃப் த பாப்புலேஷன் தான் இருக்காங்க. ஸோ ரிமைனிங் பீப்புளுக்கு இன்கம் தேவை அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஒன்று ஜாபுக்கு போகணும், இல்லை ஏதாவது பிசினஸ் பண்ணணும். ஸோ பிசினஸ் பண்ணணும்னு வரும்போது அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அதில் தான் நான் சொல்லியிருந்தேன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னவா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் தான் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிசினஸ், அதாவது எந்த சட்டத்தின் கீழே என் பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ண போறேன், எந்த கேட்டகரியில பண்ண போறேன் அப்படின்றது அவங்களுக்கு முதல் விஷயம். ரெண்டாவது, நான் மேனுஃபேக்சரிங் பண்ண போறேன்னா, மார்க்கெட்டிங் பண்ண போறேன்னா, சர்வீஸ் பண்ண போறேன்னா, அது மோஸ்ட்லி அவங்களே டிசைட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி வேணுமா வேணாமா அப்படின்றத அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் எல்லாமே 1 by 1 செப்பரேட் செப்பரேட் வீடியோவா போடுறேன். கடைசியில ஒரு சின்ன சம்ம பண்ணியும் கொடுக்குறேன் நான். அடுத்து வந்து பில்லிங் பண்ணணும், எப்படி இன்வாய்சிங் பண்றது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை இருக்குது. அப்புறம் அந்த ஃபார்மேட் என்னன்னு தெரியல சார், எப்படி சார் பில் போடணும் அப்படிலாம் கேட்கறாங்க. அது நான் இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸா இருக்கும் எதிர்பார்க்குறேன். மெயினா ஃபினான்ஸ். ஸோ இங்க தான் நிறைய பீப்புள் வந்து பிசினஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் தான். எப்படி ஃபினான்ஸை அப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இன்க்ளூடிங் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கூட ப்ராக்டிக்கலா அவங்களால முடியாம இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து அக்கௌண்டிங். இது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி அக்கௌண்டிங் வேணும். அக்கௌண்டிங் இருந்தால் மட்டும்தான், அக்கௌண்டிங் அக்கௌண்டபிலிட்டி தான் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். எதுவுமே இல்லை, என் விருப்பத்துக்கு நான் பண்ணிட்டு போறேன், கையில காசு கொடுத்து செலவு பண்ணிட்டு போறேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டைம்ல பாத்தீங்கன்னா டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நிறைய டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எண்டு உங்க கையில என்ன நிக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்காக அக்கௌண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் லீகலாகவும் இன்னைக்கு அக்கௌண்டிங் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்காக அதுக்கும் அக்கௌண்ட் தேவை இருக்குது. தென் அதுக்கப்புறம் லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அந்த அவங்க செய்யற பிசினஸுக்கு என்னென்ன லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஒரு ஒரு பிசினஸ்க்கு ஒரு ஒரு லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். நான் நேத்து வந்து நேத்து போட்ட வீடியோல வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து சொல்ற வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன்னு பிரைவேட் பார்ட்னர் ப்ரொப்ரைட்டர்ஷிப், ரெண்டாவது பார்ட்னர்ஷிப்பா உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க 2 பேர் சேர்ந்துட்டு பண்ண போறீங்க அப்படின்னா, இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூட நீங்க பார்ட்னர்ஷிப் ஆட் பண்ணி சேர்த்து பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு 1% கம்பெனி, ஓபிசி சொல்லுவாங்க, அகைன் கம்பெனிஸ் கீழே தான் வருது, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பார்ட்னர்ஷிப்னு பாத்தீங்கன்னா இது பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கீழே வரும், இது கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வரும். அடுத்து வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேட்டகரி கீழே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஒன்னொன்னுக்கு ஒரு செப்பரேட் ப்ரொசீஜர் பிளஸ் பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எது எதுல இருக்கும் என்னென்ன இருக்கிறத பார்த்து சொல்லலாம். அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நேற்று நம்ம வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துருந்தோம்.
1 செகண்ட் ஜஸ்ட் ஓகே ரெக்கார்டிங் ஆயிட்டு. ஈஸி டு ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஸ்டார்ட், அதான் மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை, சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். உங்கள் ஓன் பேன் நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லோ காஸ்ட் ஸ்டார்ட் அப், பெரிய செலவு கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் அப் டு 12 லேக்ஸ் 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாயிலையும் நீங்கள் சம்பாதிக்கிற படத்துக்கு வந்து உங்கள் ப்ராஃபிட்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், பெரிய சேவிங்ஸாக இருக்கும். தென் கம்ப்ளீட்லி ஆன் யுவர் பர்சனல் கண்ட்ரோலில் தான் இருக்கும் போது, உங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கும்போது வித் ஆர் வித்தவுட் ஜிஎஸ்டி நீங்கள் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜிஎஸ்டி பற்றி அவர் செப்பரேட்டாக வரும்போது அங்கே அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் சின்ன ஒரு அவுட்லைன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 40 லேக் ருபீஸ் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் வரையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. ஆனால் 40 லேக்ஸை கிராஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடணும். ஸோ அப்படி இது ஒரு ஃபர்ஸ்ட். ஒரு சர்வீசஸ் பண்ண போறீங்க, பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் கூட. நான் சொல்றது தமிழ்நாடு சார், தமிழ்நாடு. ஏன்னா நம்ம இந்த வீடியோ நான் தமிழ் தான் சொல்லிருக்கேன். மோஸ்ட்லி நான் இங்கே ஷேர் பண்றது வந்து தமிழக மக்களுக்காக ஒரு பயனுடைய தான் சொல்லிருக்கு, அதுக்காக தான் நான் போடுறேன். நான் சர்வீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் கீழே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும்னு தேவையில்லை, கம்பல்சரி கிடையாது. வேணும்னா ஆப்ஷனை நீங்க எடுத்துக்கலாம். பட் ஒன்ஸ் 20 லேக்ஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடுவீங்க. இதை பத்தி டீட்டெயில் ஒரு செப்பரேட் வீடியோல வந்துட்டு இருக்கும். அடுத்து நீட் ஆஃப் த கரண்ட் அக்கௌண்ட். நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி இருந்தால் தான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. பட் சம் ஆஃப் த பேங்க்ஸ் நீங்க எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சாவே உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பிசினஸ் இந்த டைம் இவ்வளவு லிமிட் தான் பண்ண முடியுமா, அதையும் ஒரு சில என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இந்த நான் ப்ரிப்பரேட்டரி பண்ணா இவ்வளவுதான் டர்ன் ஓவர் பண்ண முடியுமா, இதுக்கு மேல நான் வளர்ந்தேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூ கேனாட் டேக் மணி அஸ் சேலரி ஃபார் யுவர் பிசினஸ். இங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, மாசம் அவங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி சேலரி போட்டு கணக்கு எடுத்து டிரா பண்ணிடுறாங்க. இயர் எண்டிங்ல அக்கௌண்டிங்ல வரும்போது தான் நம்ம சொல்ல வேண்டியதாகுது, சார் நீங்க வந்து ஒரு சேலரி மாதிரி எடுக்க முடியாது, அது உங்க டிராயிங்ஸ்ல தான் வரும். ஏன்னா இந்த பிசினஸே நீங்க தான் ஓனர். அப்ப சேலரி யாரு கொடுப்போம், உங்க எம்ப்ளாய்க்கு தான் கொடுப்போம். ஸோ ஓனரே ஒரு கம்பெனில எம்ப்ளாயா இருக்கிறதுக்கு முடியாது அன்லெஸ் அது நீங்க வேற உங்களுடைய லீகலா உங்க பேன் நம்பர் வேற, கம்பெனியோட பேன் நம்பர்னா அங்க சேலரி எடுக்கலாம். ஆனா நீங்க தான் ஓனர், உங்க ஒரே பேன்ல தான் ரன் பண்றீங்கன்னா நீங்க சேலரியா எடுத்து காமிக்க முடியாது. இது நிறைய ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜெனரேஷனுக்கு இது பிசினஸ் எடுத்துட்டு போக முடியாது. நீங்க நல்லா எடுத்து எஸ்டாப்ளிஷா பண்ணிடுறீங்க. மேபி அதுக்கப்புறம் உங்க சன்னோ உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் டாக்டரோ இல்ல ஒய்ஃபோ இந்த பிசினஸ் எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது அவங்க எல்லாமே புதுசா பண்ணி ஆகணும். அந்த பிசினஸ் நேம் மட்டும் தான் வச்சுக்கலாம் மொழிய, புதுசா ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும், புதுசா பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், எல்லாமே வந்து லீகலா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா புதுசா பண்ணி ஆகணும். அந்த நேமை மட்டும், அந்த நேமையும் அந்த ஒரு இது மட்டும் குட்வில்ல மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என் பிசினஸ் எங்க அப்பா நடத்திட்டு இருந்தாரு, அப்படி என் ஹஸ்பண்ட் நடத்திருந்தாரு அப்படின்றத வந்து குட்வில்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மொழிய, லீகலா கம்ப்ளீட்டாவே புதுசா போய் சேர்ந்துடும். இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த பிசினஸ அதே நேம்ல, அதே பேன் நம்பர்ல, அதே லீகல் என்டைட்டியோட உங்களால கண்டினியூஸா ரன் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க அவருக்கு அப்புறமும் அந்த பிசினஸை ரன் பண்ண முடியாதுன்றதான் ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது மாத்திக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் அந்த அடுத்த பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஜஸ்ட் ஒரு ரன் அப் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம இன்னைக்கு மெயினா பார்க்க போறது ஒரு பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மினிமம் 2 பார்ட்னராவது வேணும். 2 பார்ட்னர்ல இருந்து எத்தனை பார்ட்னர் வேணுமோ நீங்க தாராளமா அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்னர்ஷிப் டீல் போறதுக்கு வந்து இப்ப வந்து 1000 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் அக்ரிமெண்ட் வேணும். முன்னாடி வந்து 300, அது 500, இப்போ 1000 ருபீஸ் ஆயிடுச்சு. ஒரு 1000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் உங்க ஸ்டாம்ப் பேப்பரை வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் டீல் வந்து பாத்தீங்கன்னா அதுல யார் யார் பார்ட்னரு, அவங்களுடைய பர்சனல் பேன் நம்பர் என்ன, அவங்களுடைய ஆதார் நம்பர் என்ன, அவங்க அட்ரஸ் என்ன, அப்புறம் அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் பிசினஸ் பண்ண போறாங்க, யாருக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, யாருக்கு எவ்வளவு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்க போகுது, யாராவதுக்கு அவங்களுக்கு ஒர்க்கிங் பார்ட்னருக்கு சேலரி கொடுக்கணுமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா, அதே மாதிரி இந்த கம்பெனியை வந்துட்டு இன்கேஸ் ஆஃப் லாஸ் அப்படி என்ன கண்டிஷன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டு சேம் ஒரே மாதிரி கண்டிஷன் வரும். ப்ராஃபிட்டுக்கு ஒரு கண்டிஷன், லாஸ்க்கு ஒரு கண்டிஷன் வைக்க முடியாது, ரெண்டு ஒரே கண்டிஷன் தான் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் யாராவது நடுவில் வந்து இந்த பிசினஸ் யாராவது விட்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அதையும் இப்போ இன்க்ளூட் பண்ணிடலாம்.
மேபி அது அந்த ஒரு கண்டிஷன் அது 2 பேரும் அக்ரீட் ஒரு கண்டிஷன்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் யுவர் பார்ட்னர் அப்படின்னா அப்ப என்ன அந்த கண்டிஷன்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர் உள்ள வரலாமா, இல்ல எக்ஸ்சேஞ்சிங் இருக்கிற அவருக்கான அமௌண்ட்ல செட்டில் பண்ணிட்டு புதுசா ஒரு பார்ட்னர் எடுத்துட்டு போகணுமா, இது எல்லாத்தையும் அதுக்கு கீழே வந்து கம்ப்ளீட்டா அந்த டாக்குமெண்ட் எழுதி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 பேரும் அதை படிச்சு அதை சைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை 2 பேர் விட்னஸ் போட்டு அந்த விட்னஸோட நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அவங்க ஆதார் நம்பரோட இந்த பார்ட்னர்ஷிப் டீட் ரெடி பண்ணி அதை வச்சு கம்பெனிக்கு ஒரு பேன் அப்ளை பண்ணணும். அந்த பேன் அப்ளை பண்ணி அந்த பேன் வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம், இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. ஸோ அந்த பிசினஸ் அப்படி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்படிதான் வந்து ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணணும். அது இல்லாம இதை வந்து இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்கோம். இதை வந்து ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது கம்பெனி ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ண, ஃபார்மா ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. அதுதான் வர ரொம்ப பெஸ்டான விஷயம். ஏன்னா அந்த ஃபார்ம் பார்ட்னர்ஷிப்பை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அது ஒரு லீகல் என்டைட்டி ஆயிடுது. ஒரு சிலர் ரெஜிஸ்டர் பண்ணாம கூட பண்ணி போறாங்க. பட் போக போக ஃபியூச்சர் காலத்துல கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிடுவாங்க, ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், மேபி இது வந்து மார்க்கெட்ல மேக்ஸிமம் அப்போ 12,000 rupees வரை செலவாகலாம். ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுத்து இது எல்லாமே பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 12,000 எல்லாம். பட் மார்க்கெட் கண்டிஷன் பிளஸ் மைனஸ் போகலாம், அதை பார்த்துக்கோங்க. வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன், நான் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் மட்டும் போடுறேன், அப்புறம் அதுக்கு ஒரு பேன் அப்ளை பண்றேன், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்ற கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 5,000 rupees வரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈஸியா ஸ்டார்ட் பண்றது போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜிஎஸ்டி வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ்ல சொன்னதுதான். ஜிஎஸ்டியை பொறுத்தவரை எல்லாருக்கும் காமன் தான். அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் எல்லாமே பிரைவேட் லிமிட் இருந்தாலும் 1% இருந்தாலும் எல்எல்பியா இருந்தாலும் எல்லாருக்கும் காமன் தான். லெஸ் தேன் ஒரு ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ண போறீங்க அப்படின்னா லெஸ் தேன் 40 lakhs இருக்குன்னா ஜிஎஸ்டி கம்பல்சரி கிடையாது. ஆனா வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் 40 லட்சம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது, இல்ல நான் நம்பர் எடுத்துறேன், ஆனா நான் 40 லட்சம் வரையும் டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் நான் ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது தவறு. எனக்கு ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா கம்பல்சரியா எடுக்காம விட்டா பிரச்சனை கிடையாது, நீங்க 40 lakhs வெளியே டர்ன் ஓவர் பண்ணிக்கலாம். ஆனா நம்பர் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி ஈவன் ₹1 சேல் பண்ணீங்கன்னா கூட அதை ரிப்போர்ட் பண்ணி அதுக்கான ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது டீடைலா நம்ம அந்த ஜிஎஸ்டி பத்தி ஒரு செப்பரேட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் சர்வீசஸ் இப்போ ஜிஎஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்லி சர்வீஸ் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா அந்த சர்வீசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஸ் தேன் 20 lakh rupees இருந்ததுன்னா வித்தவுட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணலாம், ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்க முதல்ல இருந்து எடுத்துக்கலாம், அதே கண்டிஷன் தான். பட் ஒன்ஸ் கிராஸ் 20 lakhsக்கு மேல போகுது அப்படின்னா கம்பல்சரி ஜிஎஸ்டி நீங்க எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஜிஎஸ்டி பத்தி ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு. இன்கம் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்கம் டேக்ஸ் நீங்க என்ன பார்ட்னர்ஷிப் கம்பெனி என்ன ப்ராஃபிட் காமிக்கிறீங்களோ அந்த ப்ராஃபிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா 30% இன்கம் டேக்ஸ் பிளஸ் அதுக்கு 4% எஜுகேஷன் செஸ் ரெண்டு சேர்த்துட்டு 31.2% ஸ்டேட்டிக் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் மேல டேக்ஸ் கட்டியே ஆகணும். அதாவது நீங்க ₹1 ப்ராஃபிட் காமிச்சாலும் நீ 33 ரூபாய் 1 ரூபா ப்ராஃபிட் காமிச்சா கூட 31 பைசா 20 காசு 31.2%, 31 பைசாக்கு வந்து நீங்க டேக்ஸ் கட்டி ஆகணும். ஒரு ₹100 ப்ராஃபிட் வருதுன்னா 31 ரூபாய் 20 காசு டேக்ஸ் கட்டி ஆகணும். 1000 ரூபாய் போதுங்கன்னா நீங்க எவ்வளவு காமிக்கிறீங்களோ என்ன ப்ராஃபிட்லயோ அதுல 30%, அதாவது 3/4 கிட்ட நீங்க வந்து இன்கம் டேக்ஸா பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஆனா இதே வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல அது வந்து அந்த 12 lakh rupees உள்ள எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, இதுதான் மேஜர் ஒரு பெரிய இஷ்யூஸ். இது ரொம்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப் நான் ஆல்ரெடி பெரிய ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொப்ரைட்டரி கம்பெனியா ரன் பண்ணி போட்டீங்கன்னா இந்த 12 lakh ப்ராஃபிட் வந்து வித்தவுட் டாக்ஸ் இல்லாம வருதுன்றதே உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இங்க வரும்போது அங்க ஒரு 12 lakhs காமிக்கிறீங்க, டாக்ஸே இருக்காது. ஆனா அதே 12 lakhsக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.6 lakhsக்கு மேல டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் இங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் இதுல என்ன எப்படி கம்மி பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் செப்பரேட்டா ஒரு இன்கம் டேக்ஸ் பத்தி பேசும்போது அதுல நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். சேலரியா போட்டுக்கலாம். மெயின் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேன் டேக் சேலரி ஃப்ரம் பேஸ்ட் ஆன் த ப்ராஃபிட். ஸோ அப்போ நம்ம ப்ராஃபிட் கம்மி ஆயிட்டு வந்துருக்கும். ஓகேவா,
ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த வகையில ப்ராஃபிட்டை கம்மி பண்ண முடியும். ஆனா இந்த ப்ராஃபிட் சேலரி வந்து அந்த பிசினஸ் ப்ராஃபிட்டுக்கு அந்த ப்ரொபோர்ஷனேட் தான் எடுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்க யார்கிட்ட நீங்க ஐடி ஃபைல் பண்றீங்களோ அவங்க போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை பத்தி கைட் பண்ணுவாங்க. அந்த அவங்க ப்ராஃபிட் பார்ட்னர்ஸ் வந்து சேலரி எடுத்துக்க முடியும். அதே போல வந்து பார்ட்னர்ஸ் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வேணும்னா எடுத்துக்கலாம். அதுவும் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும், ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ரெண்டுமே இருக்குது. ஸோ ப்ரிப்பரேட்டரி பிசினஸ்ல மொத்த ப்ராஃபிட்டுமே அவருக்கு தான் வருது. அங்கே அவர் வந்து செலவுக்கு அவருடைய பர்சனலுக்கு எடுக்கிறதுமே செலவு கணக்குகளுக்கு காமிக்க முடியாது. ஆனா பார்ட்னர்ஷிப் கம்பெனி வேற, பார்ட்னர்ஸ் வேற. பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு செப்பரேட் பேன் நம்பர் இருக்கு, பார்ட்னருக்கு ரெண்டு பேருக்கும் தனித்தனி பேன் நம்பர் இருக்கு. அப்படின்னும் போது அவர் சேலரி எடுத்துக்கலாம். அந்த சேலரி கம்பெனில செலவா காமிச்சிடலாம். அதே மாதிரி வந்து அவர் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நார்மலா 12 to 18% வெளியே எடுத்துக்கிறாங்க. இப்போ அது நீங்க மியூச்சுவலா டிசைட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் டிசைட் பண்ணிக்கலாம். இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடலாம். யார் எக்ஸ்ட்ரா ஒரு சிலர் பிசினஸுக்கு நிறைய பணம் தேவை இருக்கும். ஒரு சிலர்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. இன்னொரு பார்ட்னர் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னுவாரு. ஸோ அப்ப ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ப்ராஃபிட் எடுத்துக்க முடியாது. அப்ப அதனால என்ன பண்ணுவாங்களா, யார் காசு இருக்காரோ அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவர் எடுத்துக்கலாம். அது போக மீதி இருக்கிற ப்ராஃபிட்டை 2 பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மியூச்சுவலா நீங்க அந்த அக்ரிமெண்ட் போடலாம். சப்போஸ் இந்த அமெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட பார்ட்னர்ஷிப் டீட்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் வேணும், ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னா கூட நடுவில் திருப்பி அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி ப்ரீவியஸ் அந்த அக்ரிமெண்ட் அந்த பேஸ் பண்ணிட்டு நீங்க புது அதோட கண்டினியூட்டிவா வந்து அதில் அமெண்ட்மெண்ட் போட்டு மாற்றி என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேணுமோ மாத்திக்கலாம். ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்ட்னர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஆர் லீகலி டிஃப்ரெண்ட் பர்சன். அதான் நான் இப்போ சொல்லியிருந்தேன். பார்ட்னருக்கு வேற பேன் நம்பர் இருக்கும், பார்ட்னர் கம்பெனிக்கு வேற பேன் நம்பர் இருக்கும். ஸோ லீகலா 2 பேருமே 3 பேருமே வேற. உங்க கம்பெனி வேற பேன் நம்பர், லீகலா அதுக்கு தனி ரைட்ஸ் இருக்கு. உங்க ஒரு பார்ட்னர் உங்களுக்கு ஒரு தனி பார்ட் நம்பர் இருக்கு. ஸோ நீங்க ஒரு லீகலா ஒரு செப்பரேட் பர்சன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்ல சொல்றேன் நான். அதே மாதிரி உங்க பார்ட்னருக்கு வேற பார்ட் நம்பர் இருக்கு, அவரும் லீகலா வேற பர்சன். ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பத்தாவது டைம்ல பாத்தீங்கன்னா எனி டைம் a partner can withdraw and a new partner can join and continue the business. இதுல இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ப்ரொபர்ட்டிஷிப்ல நான் சொன்ன மாதிரி அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அப்புறம் அவங்க பையன் எடுத்து ரன் பண்ணணும்னா கம்ப்ளீட்டா புதுசா எல்லாத்தையும் லீகலா எல்லாத்தையும் மாத்தி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க என்னன்னா, ஒரு பார்ட்னர் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷா எடுத்து ரன் பண்றீங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த ஃபேமிலி பர்சன்ல ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ஸை உள்ள அவரை இன்சர்ட் பண்ணிட்டு அவரை ரிமூவ் பண்ணிட்டு தாராளமா இதை எடுத்துட்டு போய்க்கலாம். அதுக்கு பார்ட்னர்ஷிப் அமெண்ட்மெண்ட் பண்ணும். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் தி பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நியூ பார்ட்னர் இண்டக்ஷன் சொல்ற மாதிரி போட்டுட்டு ஒரே டாக்குமெண்ட்ல ஒரு பார்ட்னர் வெளியே போவாரு, இன்னொரு பார்ட்னர் உள்ள வருவாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டேட்ல எவ்வளோ கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அவரோட அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா வெளியே போற பார்ட்னரோ இல்ல இறந்து போன அக்கௌண்ட் பார்ட்னருக்கான செட்டில்மெண்ட்டோ அவங்க ஃபேமிலிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இந்த பிசினஸை அதே ஜிஎஸ்டி நம்பர், அதே பேன் நம்பர், அதே இதுவோட கண்டினியூவா பண்ணிட்டு போகலாம். இது தலைமுறைக்கு எடுத்துட்டு போகலாம். எவ்வளவு நாள் வேணுமோ எடுத்துட்டு போகலாம். இல்ல இந்த கம்பெனி அப்படியே வேற ஒருத்தருக்கு வித்துட்டு கூட அவங்க அப்படியே ரன் பண்ணிட்டு போகலாம். 2 பார்ட்னர் கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டு புது 2 பார்ட்னர் வந்து பிசினஸ் கூட எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அவைலபிள் இருக்கு. ஸோ அன்லெஸ் நீங்களா எழுதி இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம், இதை இப்போ நாங்கள் ப்ராப்பரா க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு திருப்பி அந்த ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல சப்மிட் பண்ணி கேன்சல் பண்ற வழி இந்த பார்ட்னர்ஷிப் ரன் பண்ணிட்டே இருக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷல் பி பிலாங்ஸ் டு த பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் தி டாக்ஸ் லயபிலிட்டி. இதுல வர ப்ராஃபிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்கிற ப்ராஃபிட் தான் அந்த பார்ட்னர்ஸுக்கு போக போகுது அவங்களுக்கு. அதே மாதிரி லாஸ் இருந்தாலும் என்ன லாஸோ 2 பேரும் ஈக்குவலா அது என்ன பர்சன்டேஜ் நீங்க அக்ரீட் பர்சன்டேஜ் இருக்கோ அந்த அக்ரீட் பர்சன்டேஜ் பிரகாரம் நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னா பார்த்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்னர்ஸோ இல்ல எத்தனை பார்ட்னர்ஸோ அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் மெயினான இம்பார்ட்டன்ட். அதுதான் நிறைய வந்துருக்கு. ஏன்னா இதுல வந்து சில ஏரியால வந்து நம்ம அன்கிளியர் ரிட்டன் அக்ரிமெண்ட் இருக்கலாம். அது வந்து ஸ்பிளிட்டுக்கு ஒரு 2 பேருக்கும் ஒரு ஸ்பிளிட்டுக்கோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்து உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா பரவாயில்ல, 2 பேரும் எப்படி இருந்தாலும் கடைசியில் ஒருத்தருக்கு தான் வருது. பட் அதுலயே கூட நம்ம பாக்குறோம் இன்னைக்கு 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு ஏதோ ஒரு கண்டிஷனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இன்னைக்கு பிரிஞ்சு போறதுக்கு ஒரு கண்டிஷன் வரும்போது அங்கேயும் அது அந்த இஷ்யூ பிரச்சனை இருக்குது. ஃபாதர் அண்ட் சன் அதே மாதிரி ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே அதுக்கப்புறம் என் சன் தான் பார்த்துட்டு போறான் அப்படின்ற விட்டு கொடுக்குற மைண்ட் இருந்தா பரவாயில்ல. ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு சில ஃபைட்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லெஸ்ஸர் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஃபாதர் அண்ட் சன்னு கூட பெரிய புதுசா அதிகமா ஒரு வாய்ப்பு வரது இல்லை.
பட் ரொம்ப ரேர் கேஸ்ல அங்கேயும் வந்துட்டு இருக்கு. எனி அதர் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிறைய ப்ராப்ளம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணு வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்கவங்க ரோல் வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு 2 பேர் பார்ட்னர் பண்ணணும். உங்களுக்கு இந்த ரோல், நான் இது என்ன ரோல் அப்படின்றத எடுத்துட்டு அக்ரீமெண்ட் பண்ணிட்டு அவங்கவங்க ரோல செப்பரேட்டா வந்து ரன் பண்ணிட்டு போறது பெஸ்ட். பட் அப்ப கூட அந்த ரோல்ல ஒரு சில டிசிஷன் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அந்த டெசிஷன் எடுத்தா கம்பெனிக்கு லாஸும் வரலாம், ப்ராஃபிட்டும் வரலாம். ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்ற கண்டிஷன்ல திருப்பி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு எப்படி பண்ணலாம்னு மியூச்சுவலா முடிவு பண்ணிட்டு அதுதான் நம்ம எடுத்துட்டு போன மொழி. எது தேவையோ அதுதான் எடுத்துருக்கணும். இங்க எது கரெக்ட்னு எடுத்துக்கணும். யாரு கரெக்ட்னு போனீங்கன்னா அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பார்ட்னர் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி வந்து த வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ வே ஆஃப் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான். ஆனா நான் ஒரு விதமா செய்வேன், இன்னொருத்தர் ஒரு வேற விதமா செய்வாரு. ஆனா 2 பேரும் அந்த வேலையை அப்படிதான் முடிக்க போறாங்க. அந்த வே ஆஃப் ஒர்க்கிங்ல இருக்கிற வந்து கூட பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் டிஃபரன்ஸ், வே ஆஃப் ஒர்க்கிங்ல கூட 2 பேர் பார்ட்னருக்கான வரத்துக்கான அந்த ரிஸ்க் இருக்கு. ஸோ அப்போ எல்லாமே இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இப்படி எல்லாம் வந்தா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பண்ணி பேசிக்கணும். ஃப்ரீக்வெண்ட் மீட்டிங் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் டிஸ்கஷன் எது அப்படின்னா அங்க வந்து நான் திரும்ப சொல்றேன், அப்படி டிஸ்கஷன் பண்ணும்போது எப்பயுமே எது சரி எது தவறு அப்படிதான் பார்க்கணும் மொழிய, யாரு சரி யாரு தவறுன்னு போட்டீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகி டிஸ்கன்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. கம்ப்ளீட் கிளியர் ரிட்டர்ன் கோல், கம்பெனியோட ஒரு கம்பெனியை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடோட போகும்போது அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இந்தியன் கல்ச்சர்ல அது ரொம்ப ரொம்ப அது ஃபெயிலுரா தான் நான் பாக்குறோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான அது பார்க்கல. இன்க்ளூடிங் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல கூட அந்த இஷ்யூ நடந்து வந்துட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபைனான்சியல் டீலிங் நீட் டு சோ கிளியர். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி அதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைனான்சியல் டீலிங்ல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். அவங்க இது கம்பெனினா கம்பெனி, ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதுல ஒரு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அந்த டிஸ்கஷன் இருக்கணும். இதுல வந்து டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் டேக்கரா இருப்பாரு. பரவாயில்ல ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் டேக்கரா இருப்பாரு. இன்னொருத்தர் பண்ணாரு, ஐயோ ரிஸ்க் எடுத்தா லாஸ் ஆ போச்சுன்னா என்ன, அது ஒரு பயப்படுறவர் இருப்பாரு. இப்ப அது மாதிரி இருக்கும்போது ஒரு வேற ரிஸ்க் எடுத்து ப்ராஃபிட் ஆனா பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ரிஸ்க் எடுத்து லாஸ் ஆச்சுன்னா நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க ஏன் கேட்க மாட்டேன்ட்டீங்க, இந்த லாஸ் இப்ப நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆட்டிடியூட் அண்ட் தி வே ஆஃப் ஒர்க்கிங், ரிஸ்க் டேக்கர் நான் ரிஸ்க் டேக்கர், அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப லிபரலா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல இந்த கம்பெனியில இப்படி தந்தாகணும் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. பரவாயில்ல ஒரு சிலர் வந்து விட்டு கொடுத்துட்டு போறவர் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோவா அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாயிட்டு அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண கத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க அழகா இதை எடுத்துட்டு போலாம். ஓகேவா? ஸோ நாம் பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வந்து ஓரளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணலாம். பட் சிலதெல்லாம் வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணாத விஷயங்கள்லாம் உள்ள வரும். ஸோ அப்போ உடனே டக்குன்னு 2 பேரும் உட்காந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தெரிஞ்சு ரன் பண்ணீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஸோ இதுதான் அபவுட் த பார்ட்னர்ஷிப். ஸோ அடுத்த வீடியோ நம்ம வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பத்தி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.